வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி நண்பன் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகரம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தேன் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிலோ 70 போட்டிருந்தோம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சைட்வேஸ் இல்லைனா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையிலே மார்க்கெட் சைட்வேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து நம்ம என்ன கொடுத்தோம்னா, அந்த 5 மினிட்ஸாக மாற்றினா கொஞ்சம் கிளியர் அப்படியும் 5 மினிட்ஸாக மாற்றிருக்கேன். என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தவரை இறங்கிட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போய்ட்டு ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கினுச்சு, சப்போர்ட் எடுத்துச்சு, மார்க்கெட் இது பிரேக் பண்ணிச்சு. ஆனால் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் எந்திரிக்கவே இல்லை. ரீடெஸ்ட் சொல்லிட்டு இந்த ரேஞ்சில் இந்த லைன்லேயே கிட்டத்தட்ட 52,208ங்கிற இந்த நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஒரு பெரிய மாற்றமே இல்லை. கடைசி நேரத்தில் தான் பெரிய ஒரு சின்ன ஃபால் இருந்துச்சு, அவ்வளோதான். இதோட மார்க்கெட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கொஞ்சம் நாளைய மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் நடக்கிற ட்ரேடு தான், ஒரு காமன் நேரம் நடக்கிற ட்ரேடு தான். அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டே இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இடத்துல ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் டாப் போட்டிருந்தாங்க. இப்போ டோஜி போட்டிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னையோட லோவை பிரேக் பண்ண டவுனு, ஹையை பிரேக் பண்ணால் அப் சைடு அப்படிங்கிற மாதிரி தான் கிளியராக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஹையை பிரேக் பண்ணான்னு இல்லை, இதை தாண்டணும். கிட்டத்தட்ட ஆமாம் 25,500 தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது சமயத்தில் இந்த லோ இருக்குது பாருங்கள், அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பும். அது கிளியரான செட்டப்புக்கு அடுத்து வந்துட்டு 350 பிரேக் பண்ணால் கீழே, 500 பிரேக் பண்ண மேலே, அந்த 150 பாயிண்ட்ஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. அது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 25,445 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கேன். 25,500, 25,600, 25,700 அப்படின்னு சொல்லிட்டு. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 25,352, 25,244, அதுக்கடுத்து 25,113 வரைக்கும் போட்டிருக்கோம். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி இல்லை. அது பேங்க் நிஃப்டி டீட்டெயில் சொல்கிறேன். அதை வச்சு பார்க்குறப்ப இறங்கறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக தெரியுது. நமக்கு வந்து எப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது 25,445ங்கிறது நம்ம சப்போர்ட் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே அந்த ட்ரெண்ட் லைன் இருக்கும். இதுக்கு தாண்டணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 480க்கு மேலே, 445 சப்போர்ட் போட்டிருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். 80க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த சைட்வேஸாக இருக்குது. மறுபடியும் நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ட்ரெண்ட் லைன் மேல் சைடு பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு இடையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் இந்த 25,352 பிரேக் பண்ண வச்சா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம கீழே போட்டுருவோம். இறங்கினுச்சுன்னா இதை பிரேக் பண்ணால் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதே சமயத்தில் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டினால தான் இப்போ நம்ம இந்த கொஞ்சம் குழப்பத்தில் போட வேண்டியிருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இதை பிரேக் பண்ணி அடிச்சோன்னா மேலே வந்து 500 தாண்டும் பட்சத்தில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஒத்துழைச்சிதுன்னா ஒரு மூமெண்ட்ஸ் நம்ம பெருசாக அப்சைடு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிஃப்டி சைடில் தான் இருக்குது. நிஃப்டியில் கூட இது மாதிரி ஒரு டோஜா போட்டு அவங்க கொஞ்சம் பேரிஸ் தான் போட்டுருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை இருக்குது பாருங்கள், இந்த ஒரு கேண்டிலோட ஹை, இதை பிரேக் பண்ணணும். 2 நாளும் சொல்லிட்டு தான் இருக்கும். அந்த இடத்த தாண்டினா தான் அடுத்த மார்க்கெட் வாய்ப்புன்னு சொல்லிட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 55,340ங்கிற இந்த லெவல்ஸை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் இருந்தால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அது வந்து நாளை ஓப்பன் அப்புறம் தான் இருக்குது. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 52,340 அப்படிங்கிறது இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 52,547, அதுக்கடுத்து 52,782, அதுக்கடுத்து ஆல் டைம் ஹை 53,357.
சரி, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 52,007ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 51,816, அதுக்கடுத்து 51,541, 51,304 வரைக்கும் போட்டிருக்கோம். சரி, ஓகே. என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் 52,000 விட்டு பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை கேப் அப் இருந்து அந்த 52,340க்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து இந்த சைட்வேஸுங்கிறது கூட நம்ம சொல்ல முடியாது. இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் இருந்தாலும் இறங்கத்தான் வாய்ப்பு அதிகம். இதனால் நம்ம சைட்வேஸாக இந்த இடத்துல போடுவோம். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் ஃபால். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஓரளவு கேப் அப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி தான் வீக்காக தெரியுது, நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓரளவு கேப் அப் கொடுத்துட்டாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. இது ஆல்டைம் ஹை வரைக்கும் போகுமான்னு சொல்ல தெரியல. இந்த ரேஞ்சுக்காவது இது பிரேக் பண்ணுற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இது அதாவது இந்த 340 பிரேக் பண்ண பட்சத்தில் 52,340 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கேப் அப் இருக்கணும். கேப் அப் இல்லாத பட்சத்தில் ஒருவேளை கேப் டவுனும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம கண்ண மூடி ஃபால் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.